இந்த ஐப்பட்டி வருது இல்லைங்களா, இந்த ஐப்பட்டி மட்டும் தெரிகிற மாதிரி நம்ம விட்டுறணும். ஏன்னா ஐப்பட்டி மேலே நம்ம தைக்கக்கூடாது. ஏன்னா இதில் வந்து கொக்கி மாற்ற ஐக்கு வந்து கட்டணும். ஸோ அதனால் அப்படியே விட்டுறணும் நீங்கள். இப்போ நம்ம ரெண்டாவது தையல் போடும்போது இந்த பீஸை வந்து அதான் பாருங்கள், இந்த பீஸை வந்து இந்த மாதிரி மடித்து தைக்கணும். இப்போ நம்ம வந்துட்டு எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டோம். அதாவது ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணிட்டோம். நம்ம எப்பயுமே வந்து ஒர்க் ப்ளவுஸ் பண்ணும்பொழுது அதாவது ஃப்ரண்ட்டில் ரைட் சைடு மட்டும் அந்த டிசைன் வந்து வர மாதிரி நம்ம செய்யணும். ஸோ அது வந்து பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம வந்து இதில் ஃபுல் ஒர்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த டிசைனர் ஒர்க்லாம் பண்ணிட்டோம். இந்த டிசைன் எப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்றத ஒரு வீடியோவை நம்ம போட்டிருக்கிறோம். அந்த வீடியோட லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது இந்த ஷோல்டர் வந்து நம்ம கவர் பண்ணி தைச்சிட்டு இது ஃப்ரண்ட்டில் வந்து அப்படியே நம்ம இதை அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம தைக்கணும். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒர்க் ப்ளவுஸ் வீடியோலாம் நம்ம இந்த மாதிரி விட்டுருவோம். இந்த மாதிரி விட்டுட்டு இது மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ண டிசைன் ஒர்க் பண்ணுறதெல்லாம் நம்ம காட்டியிருப்போம். பட் இது வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணி இது எப்படி செய்யணும் அப்படின்றத வந்து இது வரைக்கும் நம்ம வீடியோ போடலை. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அது எப்படி இது விட்டுடுறீங்க, இது எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணணும், ஃப்ரண்ட்டு பார்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு இது எப்படி நம்ம கண்டினியூ பண்ணி தைக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், நல்லா கவனிங்க. இப்போ இந்த ரெண்டு ஷோல்டர் இருக்குது. நம்ம ஷோல்டர் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணவே இல்லை, அதாவது ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ணவே இல்லை. ஸோ ஆனால் நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு நம்ம ஃபுல்லாக இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும். இங்கேருந்தே நம்ம இந்த பீடிங்கை வச்சு நல்லா தைச்சிடணும். இந்த பாருங்கள், உள் பக்கம் பாருங்கள், நம்ம இது வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் விடலை, கேப் விடலை, தைக்காமல் ஸ்பேஸ் விடலை, ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே தைச்சிட்டோம். பட் இந்த சைடு அதாவது ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இது வரைக்கும் நிப்பாட்டிட்டோம், இங்கே வந்து தைக்கலை. ஏன்னு சொன்னால் நம்ம இந்த இடத்துல வந்துட்டு இந்த லேஸ் வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்றதால இங்கே கண்டினியூ பண்ண தேவையில்லை. இது வந்து முந்தானி வந்து மறைச்சி கொண்டதால் இந்த சைடு வேண்டாம் அப்படின்றதால நம்ம இதோட முடிச்சிக்கணும். ஒருவேளை நீங்கள் வந்து வெஸ்டர்ன் மாடலில் saree கட்டுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த சைட்லேருந்து இந்த சைடுக்கு நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை வந்து அந்தாண்டு கொண்டு போயிடணும். ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த ஷோல்டர் வந்து எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது, எப்படி வந்து கண்டினியூ பண்ணி இது வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃப்ரண்ட்டு பார்ட் எடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 ஃப்ரண்ட்டு பார்ட்டும் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போ 2 ஃப்ரண்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துட்டு லேஸ் வராது. ஸோ இந்த பார்ட்டில் தான் வரும், அதாவது ரைட் சைடு பார்ட்டில் மட்டும்தான் அந்த லேஸ் வரும். ஸோ இப்போ நம்ம ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிட்டோம். அது ஸ்டிப் வச்சு தைச்சாச்சு, ஐப்பட்டி வச்சு தைச்சாச்சு, எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி பிசுராக இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ஃபினிஷிங் பண்ணணும். ஃபினிஷிங் பண்ணிவிட்டு நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து கிராஸ் பீஸ் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்குவோம். ஸோ நெக்குக்கு நம்ம ப்ளவுஸுக்கு எப்படி கிராஸ் பீஸ் கட் பண்ணுவோமோ அதே மெத்தடில் கிராஸ் பீஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம 2 கிராஸ் பீஸ் கட் பண்ணிட்டோம், அதான் 2 பார்ட்டுக்கும். இப்போ நம்ம சாதாரணமாக எப்படி கழுத்து தைப்போமோ ஜாக்கெட்டில் அதே மெத்தடில் இப்போ நம்ம தைச்சிக்கிறோம். இன்னொரு பார்ட்டையும் நம்ம சேம் டைமில் நம்ம தைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தைச்சிட்டு நம்ம என்ன செய்யணும்னா பெண்டாக இருக்கிற இடத்துல நம்ம கட் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மடித்து நம்ம தையல் போட்டுக்கலாம். ஸோ சேம் வந்து நார்மலாக ரவுண்ட் நெக்கில் நம்ம எப்படி பீஸ் கொடுத்து தைப்போமோ அதே மெத்தட் தான். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி தைச்சிட்டு என்ன செய்யணும்னா உள்ளே வந்து இந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த பீஸை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம உள்ளே வந்து எக்ஸஸான பீஸை வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ரைட் சைடு ரெடி பண்ணிட்டோம். இப்போ லெஃப்ட் சைடு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து 2 ஷோல்டர் நம்ம கவர் பண்ணி லெவலாக தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ரைட் சைடும் அதே மெத்தடில் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்குவோம். இதுலேயும் அதே மாதிரி எக்ஸஸான பீஸை வந்து கட் பண்ணிடலாம் உள் பக்கமாக. இப்போ நம்ம 2 பீஸும் வந்துட்டு
ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுமே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரைட் சைடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரைட் சைடு ஸ்டிச் பண்ணால் இதுதான் வரும். அதான் பார்த்திங்கன்னா இந்த லேஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த பீஸ் தான் வந்துட்டு இந்த சைடு வரும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா அதை பாருங்கள், இந்த 2 லேஸையும் வந்துட்டு இந்த மாதிரி உள் பக்கமாக மடித்து விட்ருங்க. மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கிற இந்த ப்ளவுஸ் பீஸ் மட்டும்தான் நம்ம இங்கே வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுருங்க. கரெக்டாக வச்சுட்டு இப்போ நம்ம இது வந்து மடிக்கிற துணி, அதாவது பாருங்கள், இது நம்ம மடிச்சிருக்கோம் இந்த கிராஸ் பீஸ், இதை வந்து இப்படி உள் பக்கமாக மடித்து நம்ம ஹெம்மிங் பண்ணுற இந்த பீஸு, சரிங்களா? இதை வந்து நம்ம கணக்கில் பண்ணாமல் இதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி வைங்க, இந்த இடத்துல வைங்க. கரெக்டாக இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் லெவலுக்கு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ நம்ம மேலே ஷோல்டரில் 1/2 இன்ச் விட்டோம் இல்லைங்களா தைக்கிறதுக்கு, அந்த கணக்கு பிரகாரம் இப்போ நம்ம வந்து ஒரு தையல் போட்டுவிட்டோம் பாருங்கள். நல்லா கவனிங்க, இந்த மடிக்கிற பீஸ் அதான் பாருங்கள், இந்த மடிக்கிற பீஸ் வந்துட்டு விட்டுட்டு இங்கேருந்து நம்ம இந்த பீஸை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரே ஒரு தையல் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கணும். அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ 2வது தையல் போடும்போது என்ன செய்யணும்னா பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து 2வது தையல் போடணும். முக்கியமாக நீங்கள் இதை கவனிக்கணும். பாருங்கள், நம்ம வந்து இது மடித்து விட்டுட்டோம், இதை வந்து தைக்கலை, இது நவுத்திட்டு தான் நம்ம வந்து தைச்சிருக்கிறோம். இப்போ நம்ம 2வது தையல் போடும்போது இந்த பீஸை வந்து அதான் பாருங்கள், இந்த பீஸை வந்து இந்த மாதிரி மடித்து தைக்கணும். இந்த மாதிரி மடிக்கும் பொழுது நல்லா டைட் பண்ணி மடிக்கணும். இப்படி சும்மா நீங்கள் லைட்டாக மடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அன்ஃபினிஷிங் ஆகிடும். எட்ஜில் வந்து கரெக்டாக நீங்கள் மடிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மடித்து நீங்கள் தையல் போடணும். நல்லா டைட் பண்ணிவிடுங்க. நல்லா டைட் பண்ணி நீங்கள் தையல் போடணும். இப்போ நம்ம மடித்து தையல் போட்டுட்டோம். நல்லா பாருங்கள், இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல மட்டும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இந்த ஃப்ரண்ட்டை பார்ட் வந்து இந்த மாதிரி திருப்புங்க. இப்படி நீங்கள் திருப்பிட்டீங்கன்னு சொன்னாக்கா இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து ஃபினிஷிங் ஆகிடும். பாருங்கள், நல்லா கவனித்து பாருங்கள். இதை பாருங்கள், எந்தளவுக்கு வந்து கரெக்டாக நமக்கு ஃபினிஷிங்காக வந்துருச்சு பாருங்கள் மடித்து தைச்ச உடனே. இப்போ நம்ம இந்த பக்கம் பார்க்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து பிசுறு வந்து கவர் ஆகிடும், கவர் பண்ணி தைக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணி இதை வந்து இப்படியே கவர் பண்ணி என்ன செய்யணும்னா தையல் போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணி தைச்சிட்டோம். இப்போ ஷோல்டர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடுச்சு. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல எந்த பிசுறும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த லேஸை வந்துட்டு இப்படி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது நம்ம கண்டினியூவாக வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ வந்துட்டு சேம் மெத்தடில் இப்போ இங்கே எப்படி நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணமோ அதே மெத்தடு நம்ம இந்த இடத்துலையும் வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து இதில் ஜாயின் பண்ணி காட்டுறேன். நல்லா பாருங்கள், இந்த பீஸ் அதாவது மடிக்கிற பீஸை வந்துட்டு கேப் விட்டுட்டு இது இங்கேருந்து கரெக்டாக வச்சிடணும். கரெக்டாக வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கணும். இந்த மாதிரி தையல் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு இதை அப்படியே நம்ம மடித்து 2வது தையல் போட்டுடணும். 2வது தையல் போட்டுட்டு இந்த முனையில் மட்டும் நம்ம இப்படி கட் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு திருப்பும்போது கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இப்போ நம்ம இந்த மாதிரி திருப்பிட்டோம். ஃபுல் அந்த பிசர்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கவர் ஆகிடுச்சு பாருங்கள். மேல் பக்கம் நீங்கள் இந்த மாதிரி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆகிட்டு ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இப்போ இதில் அப்படியே நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்க்க எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம டபுள் தையல் போட்டுக்கணும். ஏன்னா நம்ம ரைட் சைடு வந்து லேஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிடுவோம். இந்த பக்கம் வந்து நம்ம டபுள் தையல் போடணும். இந்த பக்கம் லேஸ் வராததால் நம்ம டபுள் ஸ்டிச்சிங் பண்ணிடணும். இப்போ பாருங்கள்,
லெஃப்ட் சைடு கழுத்து வந்து எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். அதே மாதிரி இப்போ நம்ம ரைட் சைட்லேயும் நம்ம வந்துட்டு ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லேஸ் வந்து நம்ம விட்டுருக்குறோம் இல்லைங்களா, இந்த லேஸை வச்சு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி தைச்சிக்கணும். எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தால் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த ஐப்பட்டி வருது இல்லைங்களா, இந்த ஐப்பட்டிக்கு ஐப்பட்டி மட்டும் தெரிகிற மாதிரி நம்ம விட்டுறணும். ஏன்னா ஐப்பட்டி மேலே நம்ம தைக்கக்கூடாது. ஏன்னா இதில் வந்து கொக்கி மாற்ற ஐக்கு வந்து கட்டணும். ஸோ அதனால் அப்படியே விட்டுறணும் நீங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம மடிக்கும் பொழுது இந்த பிசர் வந்து வெளியே தெரியும். ஸோ அது தெரியாத அளவுக்கு நம்ம தைக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து தைச்சிட்டு இப்படி தைச்சிருங்க. தைச்சி இப்படி நிப்பாட்டிட்டு இப்போ நம்ம ரிவர்ஸில் இப்படி தைச்சிட்டு வரும்போது இந்த பெண்ட் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்படி டைட் பண்ணணும். அப்படி டைட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் வந்து வரும். ஸோ அப்படி நம்ம ரவுண்ட் ஷேப் வரும்பொழுது இந்த பிசுறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியே தெரியும். ஸோ இந்த பிசுறு வெளியே தெரியாத அளவுக்கு இந்த ஊசியால் என்ன செய்யணும்னா, இந்த பிசுரை வந்துட்டு இப்படி உள்ள நல்லா இந்த மாதிரி தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு நெக்குக்கும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த இன்னொரு லேஸும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லேஸ் தைச்சிட்டோம். அது பக்கத்தில் இன்னொரு லேஸும் நம்ம அதே மெத்தடில் ஸ்டிச் பண்ணிக்குவோம். அதே மாதிரி இந்த பீஸையும் நம்ம வந்துட்டு ஐப்பட்டியில் ஏறாத மாதிரி முன்னாடியே கட் பண்ணிடணும். ஐப்பட்டி கணக்கில் சேர்க்காமல் இப்படி வச்சு நம்ம மடித்து தைச்சிக்கணும். இந்த மாதிரி மடித்து தைக்கும்பொழுதும் இதுலேயும் வந்து பிசுறு வந்துட்டு சரி பண்ணிக்கணும் தெரியாத அளவுக்கு. இந்த மாதிரி வந்து பிசுறு தெரிஞ்சால் இந்த மாதிரி ஊசியால் நீங்கள் உள் பக்கமாக இந்த மாதிரி தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டு இப்போ நீங்கள் தையல் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்லேயும் சேர்த்து நம்ம தைச்சிட்டோம். ஸோ இந்த மெத்தடில் தான் வந்துட்டு ஒர்க் ப்ளவுஸில் வந்துட்டு ஷோல்டர் வந்து தைக்கிற மெத்தடு. மேக்ஸிமம் நம்ம இந்த மாதிரி ஒர்க் ப்ளவுஸுக்கெலாம் இந்த மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணுவோம். நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த ஒர்க் பண்ணும்பொழுதே நம்ம இந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஜாயின் பண்ணி நம்ம தைக்கலாம். பட் ஆனால் நமக்கு இந்த ஒர்க்லாம் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஃப்ரண்ட்டு பார்ட்டு. ஸோ அதனால் டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் நம்ம லாஸ்ட்டாக ஃப்ரீயாக தைக்கணுன்னாக்கா இந்த மெத்தட் நீங்கள் தைக்கலாம். இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய அந்த பெரிய தையெல்லாம் பிரிச்சிருவோம். பிரிச்சுட்டிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த ப்ளவுஸோடைய டிசைன் தைச்ச வீடியோ வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. அதே மாதிரி இந்த பீடிங்லாம் தைக்கணுன்றதையும் நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ கூட நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ ஃபுல் ஃபினிஷிங் நம்ம ப்ளவுஸ் வந்துட்டு ஷோல்டர் வந்து கவர் பண்ணி தைச்சிட்டோம். இந்த ஷோல்டர் வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோம். அதே மாதிரி இதையும் நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணி ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபினிஷிங்காக நம்ம வந்து அப்படியே கண்டினியூ அந்த பார்டர் வந்து கண்டினியூ பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட் நெக் வரைக்கும். ஸோ இந்த மெத்தடில் தான் வந்துட்டு ஷோல்டர்லாம் வந்து நம்ம ஜாயின் பண்ணுற மெத்தடு. சரி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.